வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆப்ரேஷன் வேலண்டைன் அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவியோட ரிவ்யூ. ஆக்சுவலாக இது தெலுங்கு ஹிந்தி அப்படின்ற மாதிரியான ஒரு பைலிங்குவல் மூவியாக தான் தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஓடிடியில் வந்து அவைலபிளாக இருக்குது. அமேசான் பிரைம் ஓடிடியில் அதுவும் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் வருண் தேஜ் தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுத்திருப்பாங்க. அதாவது பாலகோட் ஏர் ஸ்ட்ரைக் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பாலகோட் அப்படின்றது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்கே இருக்கக்கூடிய டெரரிஸ்ட் கேம்ப் ஒன்றுத்தை வந்து நம்மளோட இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இருக்குல்ல அட்டாக் பண்ணிருப்பாங்க. அந்த அட்டாக் எதுக்காக நடந்துச்சு அப்படின்னா புல்வாமா அட்டாக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நிகழ்த்தப்பட்ட ஒரு அட்டாக்கா காட்டியிருப்பாங்க. இந்த ஒரு சம்பவத்தை மையமா வச்சுதான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இந்த படத்தோட லீட் கேரக்டரான நம்ம வருண் தேஜ் வந்து ஒரு டெஸ்டர் பைலட்டா இருப்பாரு. வருண் தேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்சனல் ட்ராஜடிக்கு அப்புறமாட்டு ஒரு கேப்புக்கு அப்புறமாட்டு திருப்பி டியூட்டிக்கு வருவார். வந்த டைமில் தான் வந்து இந்த ஆப்ரேஷன் வேலண்டைன் அப்படின்ற மாதிரியான இந்த மிஷனை இவர் எடுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உண்டாகும். அந்த மிஷனை இவர் எப்படி பிளான் பண்ணுறாரு, எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாரு, அதனால் என்னென்ன மாதிரியான விளைவுகள் வருது, அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தீமில் தான் இந்த கதையை எடுத்திருப்பாங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு முக்கியமான பாசிட்டிவாக படுறது, ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு, அதாவது டாப் கன் மாதிரியான ஒரு மூவியை இவங்க அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே அந்த அட்டெம்ப்டுக்கே ஒரு பாராட்டுகள் சொல்லி ஆகணும். அதுலேயும் குறிப்பாக உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்டது அப்படின்றது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நிறைய விஷயங்கள் ஓரளவுக்கு இன்ஃபர்மேட்டிவாக தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன் இந்த படத்தில். அதே மாதிரி இந்த படத்தில் வருண் தேஜ் அந்த ஃபைட்டர் பைலட்டாக கச்சிதமாக பொருந்திருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் பாடி லாங்குவேஜ்ல இருந்து கெட்டப்ல இருந்து ஆப்டா இருந்துச்சு. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸுமே வந்து ரொம்ப நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருப்பாரு. ஆல்சோ இந்த படத்தில் ஒரு சில ஸ்டன்ட் சீக்வன்சஸ் அப்படின்றதுமே ரசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த எனிமி கேம்ப்ல வந்து ஒரு மிசைலை அடிச்சு அதுல ஒரு விஷயம் எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த சீக்வன்ஸ் அப்படின்றதெல்லாம் ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. மற்றபடி இந்த படத்தில் சொல்ற அளவுக்கு பாசிட்டிவ்ஸ் அப்படின்றதெல்லாம் பெருசா இல்லை. காரணம் என்ன அப்படின்னா இந்த படம் எமோஷனலாக ப்ராப்பராக கனெக்ட் ஆகலை அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலி இந்த படத்தில் ஒரு முக்கியமான இன்சிடென்ட், ஒரு ட்ராஜடியே நடக்கும். இன்ஃபேக்ட் அதை காட்சிப்படுத்தின விதம் அப்படின்றதே ரொம்ப ரொம்ப சுமாராக இருக்கும். அதனாலேயே அதுக்கு பழி வாங்குறதுக்காக இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது எல்லாமே ரொம்பவே நார்மலாக தான் தெரிஞ்சிச்சு அப்படின்னே சொல்லுவேன். அதே மாதிரி இதில் வந்து அந்த பிளான் பண்ண விதமாக இருக்கட்டும், அதை எக்ஸிக்யூட் பண்ண விதமாக இருக்கட்டும், ஒரு விதமான செயற்கைத்தனமாகவே இருந்தது அப்படின்ற மாதிரி தான் தோணிட்டே இருந்துச்சு. ஆல்சோ இந்த படத்தில் பிரம்மாண்டம் அப்படின்றதுமே கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அதாவது இந்த மாதிரியான ஏரியல் மூவிஸ் அப்படின்றது நம்ம ஹாலிவுட்டில் தான் பார்த்துருப்போம். அங்கே பயங்கர பிரம்மாண்டமாக அந்த காட்சிகள்லாம் காட்டியிருப்பாங்க. இங்கே அதை அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அந்த பிரம்மாண்டத்தை மேட்ச் பண்ண முடியல அப்படின்னே சொல்லுவேன். மற்றபடி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜ் வாட்ச் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.3 out of 5. டைம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் லிப்லாக் சீன்ஸ் இருக்கு, மற்றபடி பெருசா இல்லை. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.